ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு வந்து எக் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அன்னாச்சி, ஏலக்காய், அப்புறம் வந்து பட்டை, 3 லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க செய்யலாம். வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு 3-4 கரண்டி தேக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸ்பைசஸ்லாம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இருக்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூனு அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க. நல்லா கலக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி. அப்படியே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வரணும் தக்காளி. அந்த மாதிரி வதக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அது எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இதையும் வதக்கிட்டுக்கலாம். என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் தயிர் ஆட் பண்ணல. அதனால பழம், தக்காளி பழம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1.5 டீஸ்பூன் கனம் மசாலா, பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 அழாக்கு அரிசினா 3 அழாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வீட்டு ரைஸ்லேயே தான் நான் சமைக்கிறேன். அதனால் 3 அழாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்றதுலாம். 2 அழகு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கொதிக்கிட்டோம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வெந்துருக்கு. முட்டை உரித்து குக்கர் மூடுறதுக்கு முன்னே போட்டுடலாம். பிரியாணிக்கு வந்து முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டுக்கிறேன். அது கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு 2 கரண்டி ஆயில் ஊற்றிட்டேன். அதில் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். உப்பும் போட்டேன். இப்போ அதில் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேக வச்ச முட்டை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மசாலா உள்ளே இறங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மெதுவாக திருப்பிடணும். ஏன்னா முட்டை வந்து உடஞ்சக்கூடாது. அதனால் மெதுவாக அப்படியே பக்குவமாக திருப்பிடணும். அந்த இதிலே அனல்லே விட்டால் கூட வெந்துடும். அதனால் அப்படியே மெதுவாக ஸ்பைசஸ் உள்ளே போகிற மாதிரி மட்டும் பண்ணணும். இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியில் எடுத்து இதை மேலே அப்படியே வச்சிடலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னே பிரியாணியில் எடுத்து மேலே அப்படியே வச்சிட்டோம்னா முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணிக்கு வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கொதிக்குதா? இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை கடைக்கு கொடுத்துக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் வச்ச முட்டைங்களை வச்சு இதில் எடுத்து வச்சிடலாம். முட்டைங்களை போட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். விசிலு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணோடனே அப்படியே பாருங்கள் எக்கெல்லாம் மேலே இருக்குது. எதுவும் அப்படியே மிக்ஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது. எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். எக் பிரியாணி ரெடி